வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ சினிமால வர்ற சாதாரண கிரைம் ஸ்டோரி கிடையாதுங்க. ரொம்பவே அமைதியா இருந்த ஒரு காலேஜ் டவுனையே மொத்தமா அதிர வச்ச, இன்னமுமே முழுசா புரிஞ்சிக்க முடியாத ஒரு இருண்ட உண்மையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம அலச போறோம். ஒரு கில்லர் தன்னோட அழிவை முழுசா பயன்படுத்தி ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் செய்ய எப்படி முயற்சி பண்ணான். ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பால அவனோட பிளான் எப்படி சுக்குநூறா உடைஞ்சது அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கோட் பாத்தீங்களா? இது ரொம்ப தெளிவா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. இது வெறும் ஒரு மர்டர் கேஸ் மட்டும் இல்ல. ஒரு மனுஷன் தான் படிச்ச கிரிமினாலஜி அறிவை வச்சு எவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சிருக்கான்னு காட்டுற ஒரு பயங்கரமான உண்மை. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தால 4 அப்பாவி மாணவர்களோட வாழ்க்கையை நிரந்தரமா இருட்டிட்டான். சயின்ஸுக்கும் மனுஷ மனசோட இருண்ட பக்கத்துக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இந்த கேஸ். முதல்ல நாம மாஸ்கோ, ஐடஹோ பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே அமைதியான, பசங்க எந்த பயமும் இல்லாம சுத்துற ஒரு சேஃபான காலேஜ் டவுன். அங்க இருக்கிற 1122 கிங் ரோடு வீடு, அது வெறும் செங்கல் சிமெண்டால கட்டப்பட்ட வீடு இல்லைங்க. கேலி, மேடிசன், ஜானா அப்புறம் ஈத்தன், இந்த 4 பேரோட சிரிப்பு, கனவுகள், அவங்க எதிர்காலம்னு எல்லாமே நிறைஞ்சிருந்த ஒரு இடம். அவங்க லைஃப் ரொம்பவே பிரகாசமா பல கனவுகளோட போயிட்டு இருந்துச்சு. நவம்பர் 12, 2022 அன்னைக்கு நைட் அவங்க டைம்லைனை கவனிச்சிங்கன்னா அது ரொம்பவே சாதாரண ஒரு சனிக்கிழமை இரவு தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு லேட் நைட் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அதிகாலை ஒரு 3:56 மணிக்கு அவங்க வீடு திரும்புறாங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது, வீடு அமைதியாகுது. ஆனா அதுதான் அவங்க வாழ்க்கையில கடைசி இரவுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. எல்லாரும் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த அமைதியான வீட்டுக்குள்ள ஒரு நிழல் மெதுவா நுழையுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கதவு உடைக்கப்பட்டதற்கான எந்த அடையாளமும் அங்க இல்ல. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும், எப்படிலாம் நகரணும்னு அவனுக்கு அத்துப்படி. கையில ஒரு நைஃபு, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அந்த இருட்டுல அவன் ஒரு கொலையாளியா உள்ளே சுத்திட்டு இருக்கான். உள்ள போனவன் என்ன செஞ்சான்? இந்த மொத்த கொடூரமும் வெறும் சில நிமிஷங்கள்ல நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. முதல்ல மேல இருந்த ரூம்ல சத்தமே இல்லாம 2 உயிர்கள் பறிக்கப்படுது. கீழே உயிர் தப்பிக்க ஒரு பயங்கரமான போராட்டம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த 4 பேருக்குமே எஸ்கேப் ஆக எந்த சான்ஸும் கிடைக்கல. அவன் எப்படி வந்தானோ அதே மாதிரி அமைதியா இருட்டோட இருட்டா மறைஞ்சிட்டான். சிரிப்பு சத்தமா இருந்த வீடு நொடி பொழுதுல ஒரு கிரைம் சீனா மாறிடுச்சு. அடுத்த நாள் காலை விடிஞ்சது. ஆனா அந்த வீடு முழிக்கவே இல்ல. வீட்ல உயிர் தப்பின ஒரு ரூம்மேட்டுக்கு ஏதோ சரியில்லையேன்னு ஒரு அன்ஈசி ஃபீலிங் வருது. அந்த விசித்திரமான அமைதி, எவ்வளோ தட்டியும் திறக்கப்படாத கதவு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பதற்றமான 911 கால்ல போய் முடியுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல போலீஸ் அங்க குவிஞ்சிட்டாங்க. உள்ள போன போலீஸ் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கொடூரமான காட்சியை பார்க்கறாங்க. 4 இளம் உயிர்கள் ஒரே ராத்திரியில ஒரே வீட்ல பறிக்கப்பட்டு கிடக்குறாங்க. இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி யுனிவர்சிட்டி ஆஃப் ஐடாஹோ கேம்பஸ் முழுக்க பரவுது. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அந்த ஏரியால இருக்கிற மக்கள்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய பயத்தையும் பீதியும் இது உருவாக்கிருச்சு. ஆனா ஆரம்பத்துல போலீஸ்க்கு இது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? சஸ்பெக்ட் யாருன்னு தெரியல, வெப்பன் கிடைக்கல, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு புரியல. ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்ட விசாரிச்சாலும் சரி, எந்த வார்னிங் சைன்ஸுமே இல்ல. பாக்குறதுக்கு இது பக்கா பிளான் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் மாதிரியே தெரிஞ்சது. விசாரணையை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே போலீஸ்க்கு ஒரு பெருங்குழப்பம். ஆனா எப்பேற்பட்ட கிரைமா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடம் விட்டுட்டு தானே போவாங்க. அதுதாங்க இங்க டேர்னிங் பாயிண்ட். போலீஸ் ஒவ்வொரு டீட்டெயிலையும் சல்லடை போட்டு தேடினப்போ சிசிடிவியில ஒரு வெள்ளை நிற ஹியூண்டை எலான்ட்ரா கார் மாட்டுது. அந்த கார் அந்த வீட்டை பலமுறை சுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்படுது. இது ஏதோ சாதாரணமா போன கார் இல்லைன்னு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த காரை ட்ராக் பண்ணி தேடினப்போ தான் பிரையன் கோபர்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வெளியே வருது. இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு என்னன்னு கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் அவன் ஒரு கிரிமினாலஜி PhD ஸ்டூடெண்ட், அதாவது குற்றவாளிகளோட மனநிலையை ஆராய்ச்சி பண்றவன். ஆனா இன்னொரு பக்கம் தான் இத்தனை வருஷமா படிச்ச கிரைமையே செஞ்ச ஒரு கொலையாளி. இதை நினைச்சாலே ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இங்கதான் சயின்ஸ் அவனோட மொத்த பிளானையும் தவிடுபடி ஆக்குச்சு. ஃபோன் டவர் டேட்டாவை செக் பண்ணப்போ அவன் அன்னைக்கு நைட்டு மட்டும் அங்க இல்ல, இதுக்கு முன்னாடியும் பலமுறை அந்த வீட்டை நோட்டம் விட்டுருக்கான்னு உறுதியாச்சு. இதெல்லாம் சும்மா கோயின்சிடன்ஸ் கிடையாது. இதுக்கெல்லாம் மேல சம்பவ இடத்துல அவன் விட்டுட்டு போன அந்த கத்தி உரை, அதுல இருந்த அவனோட DNA, அதுதாங்க போலீஸ்க்கு கிடைச்ச மிக முக்கியமான அமைதியான சாட்சி. இப்போ போலீஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டா செயல்பட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி FBI ஒரு கோவர்ட் சர்வைலன்ஸ் ஆபரேஷனை பிளான் பண்றாங்க. அப்படியே பென்சில்வேனியா வரைக்கும் நிழல் மாதிரி அவனை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கு வெளியே வீசின குப்பையில இருந்து ரொம்பவும் சீக்கிரட்டா அவனோட DNA சாம்பிளை எடுக்கிறாங்க. அந்த DNA சாம்பிள் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ பக்கா மேட்ச். அவ்வளவுதான், அந்த ஒரு செகண்ட்ல மொத்த மர்மமும் விலகிடுச்சு. டிசம்பர் 2022 அதிகாலை நேரத்துல ஒரு ஸ்வாட் டீம் அவனோட வீட்டை மொத்தமா சுத்தி வளைச்சு அதிரடியா உள்ள நுழையறாங்க.
எந்த சலசலப்பும் இல்லாம பிரையன் கோபர்க அரசு செய்யப்படுறான். உலகமே இத பார்த்து மிரண்டு போச்சு. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினப்போ அவன் முகத்துல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாம ரொம்பவே அமைதியா நின்னான். ஆனா ப்ராசிக்யூஷன் சும்மா விடுவாங்களா? டிஎன்ஏ, ஃபோன் டவர் டேட்டா, சிசிடிவி, கார் மூவ்மெண்ட்னு தடவியல் ஆதாரங்களை ஒன்னு பின்னாடி ஒன்னா அடுக்கி அவன் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வலுவான வலைய விரிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க சயின்ஸ்னால மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். இத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் ஒரு கேள்வி மட்டும் இன்னமும் இருட்டிலே இருக்கு. ஏன்? எதுக்காக இதை செஞ்சான்? அந்த 4 பேரை அவன் எப்படி செலக்ட் பண்ணான்? இது ஒப்சஷனா, ஸ்டாக்கிங்கா, இல்ல ரேண்டமா சூஸ் பண்ணனா? டிஜிட்டல் மீடியால எத்தனையோ தியரிஸ் வந்தாலும் இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான விடை இல்லைங்க. கோர்ட்ல அந்த மாணவர்களோட குடும்பங்கள் சிந்தின கண்ணீர் இருக்கே, அது பார்ப்பவர்கள் நெஞ்சையே பதற வச்சது. அவங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருந்துச்சுன்னு கதறினாங்க. இன்னைக்கு அந்த வீடு காலியா வெறும் துயரமான நினைவுகளோட நிக்குது. அந்த கம்யூனிட்டி மக்கள் மெதுவா அந்த வழியிலிருந்து வெளியே வந்தாலும் கேம்பஸ் பாதுகாப்பு பத்தின ஒரு பெரிய கவலைய இந்த சம்பவம் நிரந்தரமா விதைச்சிடுச்சு. இந்த கேஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? ஒரு கிரிமினல் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பக்காவா பிளான் பண்ணாலும் சரி, மாடர்ன் ஃபொரென்சிக்ஸ, அதாவது நவீன தடயவியலை அவனால கண்டிப்பா ஏமாத்தவே முடியாது. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு முடி, ஒரு ட்ரேஸ் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தே தீரும். கடைசியா உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டிஎன்ஏ வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டையே வீழ்த்த முடியுது அப்படின்னா பர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு ஒன்று நிஜமாவே சாத்தியமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை மீண்டும் ஒரு சூப்பரான பதிவுல சந்திக்கிறேன்.